இது எல்லாம் எதற்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு? என் மனைவி, என் பிள்ளைங்க, இதெல்லாம் எது குடுத்து, நான் விரும்புற மாரி இல்லாம எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாரி தான் இருக்குது எல்லாமே. எத்தன பேர் உங்கள நெனச்சிருப்பீங்க? எனக்கு மட்டும் ஒரு கிறிஸ்டியன் அப்பா, அம்மா கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், மதர் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதே மாரி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், மதருக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து டோட்டலி அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. தேர் இஸ் a ரீசன். தேர் இஸ் a ரீசன். We learn so many things through that. நிறைய காரியங்களை அவைகளின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் தேறினவர்களாக நம்ம மாறும் பொழுது நம்ம அந்த டாஸ்க்ல இருந்து நெக்ஸ்ட் டாஸ்க்கு போவோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஸோ இந்த பூமியில நம்ம மரிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் ஆயிட்டே இருப்போம். முடிவே கிடையாது.